வணக்கம். தமிழகத்தினுடைய பெருமைகள் அப்படின்னா, கோயில்கள்னு சொல்லலாங்க. எத்தனையோ பெருமைகள் உண்டு. மொழியால், வரலாற்றால், இனத்தால் பெருமை பெற்றது தமிழகம். கடைசி தமிழனின் ரத்தம் ஏழும் வீணாதே. சேர, சோழ, பாண்டியர்கள் ஆண்ட பூமி இந்த பூமி. கோவில்கள பற்றி சொல்றப்ப, எவ்வளவோ பேச செய்திகள் இருக்குதுங்க. மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய பாஸ்கர தொண்டைமான் அவர்கள், அதாவது தோமு பாஸ்கர தொண்டைமான் அவர்கள், அவருடைய சகோதரர் தான் தோமுசி ரகுநாதன் அவர்கள். பாஸ்கர தொண்டைமான் அவர்கள் இந்த வேங்கடம் முதல் குமரி வரையில பெரும்பாலும் எல்லா கோவில்கள பற்றியும் குறிப்பிட்டிருக்காரு. நான் சமீபத்தில 2 முறை போயிட்டு வந்த கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சுசீந்திரத்தில உள்ள கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில உள்ள தானுமாலையன் கோயில். தானு, மால், அயன் இந்த 3 பேரும் சேர்ந்திருக்கக்கூடிய இடம். சுசீந்திரத்தில இந்த கோயில் தான் ரொம்ப பிரம்மாண்டமான கோயில். உன்னில் சரணடைந்தேன் இனி நீ கதியே. இந்த கோயில் வந்து பல திருவிழாக்கள் நடந்தாலும், மார்கழி திருவிழா 10 நாள் நடக்குது. தேரோட்டமும் இருக்குது அதுல. 10 நாள் நடக்கிற அந்த விழாவுல பட்டிமன்றத்துக்கு எங்கள அழைச்சிருந்தாங்க. சுசீந்திரம் தெய்வீக இயல் இசை நாடக சங்கம் நடத்துகின்ற பெருமக்களுடைய அந்த சிறப்பான பணிகள் தான். அதன்படி அவர்கள் இந்த விழாக்களை எல்லாம் மிக அற்புதமா நடத்துறாங்க. அதுல ஒன்று எங்க பட்டிமன்றம். ஒருத்தர் பைக்கில் வந்திருக்காரு. காவல்துறை அதிகாரி, எப்பா லைசன்ஸ் எங்க அப்படி எடுத்து கேட்டிருக்காரு. செல்ஃபோனில் இருக்கு. ஆர்சி காமிச்சிருக்காரு. இன்சூரன்ஸ் காமிச்சிருக்காரு. ஹெல்மெட்டு அதையும் காமிச்சிருக்காரு. ஒரு கணவனும் மனைவியும் வண்டியில் போகிறப்ப அந்த அம்மா பின்னாடி உட்காந்து மடியில் ஹெல்மெட்டை வச்சிருந்துருக்கு. திடீர்னு காவல்துறை அதிகாரியை பார்த்த உடனே கணவர் கத்தியிருக்காரு, ஹெல்மெட்டை போடு ஹெல்மெட்டை போட்டுன்னு இருக்காரு. இந்த அம்மா அவசரத்தில் எடுத்து திருப்பி போட்டுருச்சு அவருக்கு. அதில் எங்களை அழைத்து எங்களை வரவேற்று பெருமை சேர்த்தவர் ஐயா வணக்கத்திற்குரிய சிவதானு பிள்ளை அவர்கள் தான். ஓய்வு பெற்ற அதிகாரி அவர்கள் சென்னையிலிருந்து இங்கே வந்து இருக்காங்க. இப்போ இந்த கோவிலை நான் வந்து அன்னைக்கு தான் முதல்ல போய் பார்க்குறேன். ஏற்கனவே நான் பார்த்துருக்கிறேன். இப்போ ஒரு 10, 20 ஆண்டுகளுக்கு முதல்ல பார்த்துருக்கிறேன். இப்போ நான் போய் பார்க்கிற போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப வியப்பா இருந்தது. திருவிழா நேரத்தில போனதுனால, அதுவும் நம்ம பட்டிமன்றத்தில கலந்துக்கிற போறதுனால, அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எங்கள அழைச்சிட்டு போறதுக்கு நாராயணசாமின்னு ஒரு அன்பரையும் அனுப்பியிருந்தாங்க. இந்த புகைப்படத்தில கூட நீங்க பார்க்கலாம். எங்களோட நிப்பார் அவரு. இந்த கோயில் வந்து ஒரு காலத்தில திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட இருந்ததுனால, இதில உள்ள போறப்ப ஆண்கள் வந்து மேலாடை, அதாவது சட்டை, பனியன் போல போடக்கூடாது. துண்டு இருந்தா பொத்திக்கலாம். இந்த கோயிலினுடைய வரலாறுகள் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சரி, நான் பட்டிமன்றத்துக்கு போனேன்னு சொன்னேன். அந்த பட்டிமன்றம் எப்படி இருக்கு என்னன்னு நீங்க கேட்பீங்க. நம்ம சேனல்ல வரப்போகுதுங்க. ஜி. ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல்ல நீங்க அந்த பட்டிமன்றத்தையும் பார்க்க இருக்கிறீங்க. இப்போ கோயிலுக்குள்ள குழந்தைகளோட போறீங்க தாய்மார்கள். குழந்தை கேட்குது, ஏம்மா இந்த 4 பேர் யாருமான்னு. பேசாம வர்றியா பல்ல பேக்கவா அப்படி சொல்லக்கூடாது. 4 பேர் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். அப்படியா? இதில் திருநாவுக்கரசர் யாருமா? திருப்பி திருப்பி கேள்வி கேட்காத, எனக்கு தெரியாது. பக்தி நெறியா தொண்டு நெறியாங்கிற தலைப்பு. இறைவனுடைய எது சிறந்த நெறின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம கோயிலை பற்றி வரலாறு உங்களுக்கு நான் சொல்கிறேன். எல்லோரும் கோயிலுக்கு போகிறோம். இந்த கோயில் யார் கட்டினது, இதனுடைய புராண வரலாறு என்ன அப்படின்னு கேட்டால் நமக்கு சொல்ல தெரியணுங்க. ஒரு வெளிநாட்டுக்காரரே வந்து இது என்னங்க இந்த கோயில் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு கேட்டால் சொல்ல தெரியணும். சேர சோழ பாண்டியர்கள்லாம் ஆண்டாபோது முக்கியமாக முற்கால பாண்டியர்கள் அதே போல் சேரர்களுடைய பராமரிப்பில் தான் அந்த கோயில் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இது 134 அடி உயரங்களை உடையதாக இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. நிறைய அதிகமான சிற்பங்கள், மேலே கோபுரத்தில் அதிக சிற்பம் உள்ள ஒரு கோபுரம் இது ஒன்றுதாங்க. சிற்பமே இல்லாத கோயில் ஒன்று தெரியுமா உங்களுக்கு? அதுதான் நம்ம தமிழக அரசினுடைய அந்த முத்திரையில் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் தான். அதில் சிற்பங்கள் வந்து இருக்காதுங்க. இதில் எல்லா சிற்பமும் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு உலக கதை சொல்லலாம். இப்போ கோபுரத்தை பற்றி நான் சொன்னேன். இந்த கோவில் வந்து 5400 சதுரடி பரப்பளவு கொண்டதாக இருக்குது. முன்னாடி மிக பிரம்மாண்டமான தெப்பக்குளம் ஒன்று இருக்குது. தேரோடும் வீதி இருக்குது. இறைவனுக்கான தேரும் இறைவிக்கான தேரும் மற்ற உபதெய்வங்களுக்கான தேருமாக அங்கே இருக்குது. போயிட்டு வந்த 4 நாள் கழித்து தேரோட்டம்னு சொன்னாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அது.
இப்ப இந்த இந்த கோவில பற்றி நான் வெளிப்பிரகாரம் உள்ள சொல்லிட்டேன். இங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய அதிசயங்கள் என்ன அப்டின்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த தானுமால் அயன் இவங்க 3 பேரும் கொன்றை மரத்தடியில இருக்கிறாங்கங்க. அந்த கொன்றை மரம் தான் இங்க இருக்கக்கூடிய தல விருட்சம். அதேபோல எம்பெருமாட்டிக்கு என்று தனியான பகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அம்மன் சன்னதின்னு கேட்போம். அது மாரி பார்த்தா, அறம் வளர்த்த நாயகி ஆகிய அம்மன் சன்னதி இங்க இருக்குதுங்க. அதேபோல எம்பெருமானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பிரியாவடியும் உள்ள இருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சு திருமாலும், பிரம்மனும், விஷ்ணுவும் இருக்கக்கூடிய இந்த இடத்துல, அதுபோக இந்த கோவில ராஜகோபுரம் கட்டுறபோது, தோண்டப்பட்ட அந்த பள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு ஆஞ்சநேயர் இங்க இருக்காருங்க. 1929ல இந்த ஆஞ்சநேயர் நிறுவப்பட்டதாக அங்க இருக்கிற வரலாறு சொல்லுது. இது தவிர உள்ள நீங்க போனீங்கன்னா, அந்த சித்திர மண்டபம்னு சொல்றாங்க. நவக்கிரகங்களுக்கான சித்திர மண்டபம். அதுல ஒவ்வொரு அரசனுடைய பேர் இருக்குதுங்க. சிற்பங்கள் நிறைந்த செண்பகராம மண்டபம், குலசேகர மண்டபம், ஊஞ்சல் மண்டபம், வசந்த மண்டபம், சித்திர சபை இவ்வளவு இருக்குதுங்க. உள்ள நுழைஞ்ச உடனே இப்ப இருக்கிற பகுதியில. ரதி மன்மதனுடைய சிற்பத்த நீங்க பார்க்கணும். அடேயப்பா! என்ன இது? அதுல அந்த மன்மதன் கையில வச்சிருக்கக்கூடிய கரும்புல ஒரு பல்லி நிக்குதுங்க. அப்புறம் நம்ம உள்ள ஓடி போனோம்னு வச்சுக்கங்களேன், அங்க அந்த கோவில் பிரகாரத்துல, வெளிப்பிரகாரத்துல ஒரு ஆட்டக்கலைஞன் மாரி ஒருத்தர் இருக்காரு. என் கூட வந்த அவரு என்ன பண்ணாரு, ஒரு சின்ன குச்சி எடுத்து, அந்த காது துவாரத்துல விட்டு இந்த பக்கம் எடுத்தாருங்க. இத பிள்ளைகள்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டது. அப்ப எவ்வளவு நுட்பமா அந்த இதுக்குள்ள அவங்க சிற்பத்த செதுக்கியிருக்குன்னு பாருங்க. ரதியும் மன்மதனும் அதே மாதிரி. அந்த ரதியினுடைய சேல மடிப்புகள் வந்து அவ்வளோ அழகா இருக்கு. அதுக்கு பிறகு நவக்கிரகங்கள் அவ்வளவு பேரும் ஒரே இடத்துல மேல இந்த திரபண்ட சபையில அங்க தான் வந்து எம்பெருமானையும் எம்பெருமாட்டியும் உட்காருவாங்களாம். வருஷத்துல ஒரு நாள். நவக்கிரக தோஷங்கள்லாம் நீங்கணும்னா அங்க இருக்கக்கூடிய விநாயகருடைய இடத்துல சிவபெருமானை காட்சி தரும். உள்ள போய் நம்ம சுற்றி வர்றபோது பஞ்சபாண்டவர்கள் ஒரே இடத்துல காசி தீர்த்தம் தொடங்கி காசி விஸ்வநாதர், ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமிகள் இப்படி வரிசையா வச்சிருக்கிறாங்க. அப்புறம் அந்த ஆஞ்சநேயருடைய சன்னதிக்கு எதித்தாப்புல தான் ஸ்ரீராமரும், சீதா பிராட்டியும் இருக்கிற ஒரு சின்ன சன்னதி காட்டுறாங்க. இப்ப எல்லாவற்றுக்கும் மேல ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்க இசைத்தூண்கள். எப்படி மதுரையில இசைத்தூண்கள் இருக்கோ, அதுபோல இங்க அந்த இசைத்தூண்கள். அப்படி தட்டி காமிச்சு காத வச்சு கேட்டா, டிங் 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 டிங்ன்னு ஜலரங்கம் வாசிக்கிற மாரி கல்லுல சத்தம் கேட்குதுங்க. இப்ப பாருங்க, தெய்வத்தை வழிபடுவது ஒரு வகை, சிற்பங்களை கண்டு மகிழ்வது ஒரு வகை, எம்பெருமானுடைய அருளை பெறுவது ஒரு வகை. சரி, இவ்வளவு சொல்லியாச்சு. கோவில பற்றி சொல்லியாச்சு. இது என்ன வரலாறு என்ன? இதுக்கு ஏன் இந்த பேர் வந்தது? இத மட்டும் சொல்லிறலாங்க. அத்திரி முனிவர்ன்னு ஒருத்தர் புராணத்துல வர்றார். அவருடைய மனைவி பேரு அனுசூயை. அந்த அத்திரி முனிவர் வந்து தவம் பண்ண இடம் இதுதான். இவங்க தவம் பண்ணதுனால இந்த சுசீந்திரத்துக்கு பழைய பேர் என்ன அப்படின்னா, ஞான ஆரண்யம்னு பேரு. இவங்க தவம் பண்ணிட்டு இருக்கப்ப அவர் இமயமலையை நோக்கி போறார். யாரு? அத்திரி முனிவர். அப்ப சிவனும், பிரம்மாவும், திருமாலும் இந்த அனுசூயை, அத்திரியினுடைய மனைவியாகிய அனுசூயினுடைய கற்பை உலகம் அறிந்து கொள்வதற்காக, அவங்க சோதிப்பதற்காக முனிவர்கள் மாதிரி வர்றாங்க. வந்து எங்களுக்கு உணவு வேணும்னு கேட்குறாங்க. அந்த அம்மா நான் உணவு குடுக்குறேன்னு சொல்லுது. இல்ல, நாங்க ஆடை இல்லாமல் எங்களுக்கு உணவு பரிமாற வேண்டும்ங்கிறாங்க. இப்ப நீங்க இதெல்லாம் என்னங்க நியாயம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது என்னன்னாங்க, இப்படி இவங்க கேட்டுட்டாங்கன்னா, உடனே அந்த அம்மா போய் என்ன செஞ்சுச்சுன்னு பார்க்கணும். அந்த அம்மாவுடைய புத்திசாலித்தனத்த பாருங்க. அப்படியா? சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மா உள்ள போய் உணவு தயார் பண்ணிட்டு, தன்னுடைய கணவருடைய பாதங்களை திருவடி சேவை பண்றோம் இல்லையா? அது மாரி அந்த தண்ணீர வ வச்சிருப்பாங்களாம். கால இது பண்ண திருவடி பூஜை பண்ண தண்ணீர. அத எடுத்துட்டு வந்து இந்த 3 பேர் தலையில இப்படி தெளிச்சுட்டான். மறுநிமிஷம் 3 பேரும் கைக்குழந்தையா மாறி போயிட்டாங்களாம். இப்ப கைக்குழந்தையா மாறின உடனே, இந்த அம்மா 3 குழந்தைகளையும் தூக்கி வச்சுக்கிட்டு, பால் ஊட்டி, தொட்டில்ல போட்டு, சீராட்டி வளர்க்க ஆரம்பிச்சது. சிவனுடைய மனைவியாகிய பார்வதி, திருமாலின் மனைவியாகிய மகாலட்சுமி, பிரம்மாவின் மனைவியாகிய சரஸ்வதி 3 பேரும் வந்து தங்களுடைய கணவர்கள் இப்படி குழந்தையா போயிட்டாங்களே என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு, அந்த அம்மாட்ட வேண்டிக்கிட்டாங்களாம். அம்மா, நீ கற்பில் மிகுந்தவள் தான். இவங்களுடைய இந்த கேள்வி வந்து உன்னுடைய பெருமையை சொல்றதுக்கு தான். அதனால தவறா எடுத்துக்கிற வேண்டாம். மீண்டும் எங்களுடைய கணவர மீட்டு குடுன்னு சொன்னோனே, உடனே அந்த அம்மா என்ன பண்ணுச்சாம், சரி உங்களுக்காக நான் மீட்டு தர்றேன். யாரிடமும் எந்த நேரத்திலும் இப்படியெல்லாம் நான் யாரும் நடக்கக்கூடாதுங்கிறத சொல்லிட்டு, அவங்கள மீட்டு குடுத்தா, முப்பெரும் கடவுளர்கள் ஒன்றாக வந்த இடம் இந்த இடம் தான். தானு, மால், அயன். இத இப்ப இமயமலை போன அத்திரி முனிவர் வந்தாரு.
இவங்களையெல்லாம் பார்த்து எல்லாரையும் ஒரே இடத்துல பார்த்து மகிழ்ந்தார். சரி, இந்த கதையின்படி தான் 3 பேரும் ஒண்ணா இருக்கிற இடம் அந்த கொன்றை மரத்தடியில இருக்குது. இந்த பேர் ஏன் வந்து சுசீந்திரம்னு? இந்திரன், தேவலோகத்துக்கு அதிபதியாகிய இந்திரன் அகலிகையினுடைய அந்த வாழ்க்கையில போய் தவறு செய்ததன் காரணமா அவன் சாபத்திற்கு ஆளாகிறான். அப்ப கௌதம முனிவருடைய அந்த சாபத்துக்கு ஆளாகிறான். அவன் என்ன பண்ணான், தன்னுடைய அந்த சாபத்தை போக்கிக் கொள்ள இங்க எம்பெருமான வந்து மலரிட்டு பணிஞ்சு பூசை பண்றான். இந்திரன் பூசித்த ஸ்தலம். அதனாலதான் இதுக்கு சுசி அப்படின்னா தூய்மைன்னு அர்த்தம். இந்திரன் தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்ட தலம், ஆதலால் இதுக்கு சுசீந்திரம்னு பேரு அப்படின்னு வரலாற்றுல பார்க்கிறோம். சரிங்க, இந்த புராணம்ல இதிகாசம்லாம் இருக்கட்டும், நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம், அவ்வளவுதான். ஆனால் நமக்கு கண்முன்னே தெரிகின்ற இந்த கோபுரமும் உள்ளே இருக்கக்கூடிய அபூர்வமான சிற்பங்களும் வரப்பிரசாதியாகிய ஆஞ்சநேயரும், நாங்க போய் வடமாலை சாத்தி அந்த கும்பிட்டு வந்தோம், இசைத்தூண்களும் உள்ளே இருக்கின்ற அந்த சித்திர சபையும் எல்லாம் நம்மை வியக்க வைக்கின்றன. எவ்வளவு முயன்று இதனை மன்னர்களும் மற்றவர்களும் உருவாக்கியிருப்பார்கள் என்ற பார்த்து பெருமை அடைகின்றோம். இந்த அருமையான கோவிலுக்கு முடிந்தால் நீங்களும் ஒரு முறை சென்று வாருங்கள், குடும்பத்தோடு சென்று வாருங்கள். நாங்கள் சென்ற அன்றைக்கு பிரதோஷமும் இருந்தது. பெரும் கூட்டத்தோடு சென்று நாங்கள் குடும்பத்தோடு சென்று பார்த்து வந்தோம். அந்த காட்சிகளை நீங்க பாருங்க. பட்டிமன்றமும் தொடர்ந்து நம்முடைய யூடியூப் சேனல்ல வர இருக்குது. சுசீந்திரம் கோவில் தமிழகத்தினுடைய அந்த குமரி முனையின் அருகே அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான கோயில்கள் ஒன்று. மறக்காம போயிட்டு வாங்க. நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.